அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டிஇடி பேப்பர் 2க்கான சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. இதில் மீனிங்ஸ், கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த growth அண்ட் டெவலப்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் த child development stages, infancy, early childhood and adolescence and their dimension of development, physical, cognitive, moral, emotional and social. இதுதான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டுடைய சிலபஸ். இதில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்க்கணும்னா, மீனிங் அண்ட் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, growth அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் அவர் பாடி. நம்மளுடைய ஹைட்டு, வெயிட்டு, நம்மளுடைய சைஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், இதெல்லாம் நம்ம க்ரோத்துன்னு சொல்கிறோம். இட் இஸ் குவான்டிட்டிவ். இதை நம்ம அளக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையுடைய உயரம் அல்லது எடை 2.5 kg, உயரம் 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய க்ரோத். டெவலப்மெண்ட்டுங்கிறது ரெஃபர்ஸ் டு ஓவரால் சேஞ்சஸ் இன் சைல்ட்ஸ் எபிலிட்டி, பிஹேவியர் அண்டு பர்சனாலிட்டி. இது எல்லாம் கலந்தது. நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய ஆளுமை, இது எல்லாம் சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இட் இஸ் குவாலிட்டிவ். இட் கேனாட் பி மெஷர்ட் இன் நம்பர்ஸ். இது நம்மளால் அடக்க முடியாது. இது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, க்ரோத் அப்படிங்கிறது ஹவு பிக் த சைல்ட் இஸ், அந்த குழந்தை எவ்வளோ பெருசார் அப்படிங்கிறது க்ரோத்து. டெவலப்மெண்ட்டுங்கிறது ஹவு வெல் த சைல்டு ஃபங்க்ஷன்ஸ், அது எவ்வளோ அழகாக செயல்படுது அப்படிங்கிறது டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு டிஃப்ரென்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. தென் இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நரேச்சர் ஆஃப் த சைல்டு டெவலப்மெண்ட். அடுத்தது ஸ்டேஜ் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அட் தயர் டைமென்ஷன். ஒவ்வொன்றுக்கும் இதுதான் நம்ம தமிழில் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இதுதான் நம்மளுடைய முதல் டாபிக். அதாவது வளர்ச்சி அப்படின்னா, கருவுற்ற நிலையிலிருந்து பிறக்கும் வரைக்கும் அது எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஒரு மிகச்சிறிய கருமுட்டையிலிருந்து சுமார் 3.25 கிலோகிராம் எடையோடையும் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உயிரியாக அந்த குழந்தை பிறக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. தென் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான வரையறை அப்படின்னா, ஒரு உயிரியுடைய உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தல் தான் நம்ம வளர்ச்சி, க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அதனுடைய உயரம், எடை, அதனுடைய பரிமாணம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளர்ச்சியுடைய இயல்புகள் என்னென்னா, ஒரு உயிரியின் உருவ அளவும் எடையும் அதிகரிக்கும் போது வளர்ச்சி அடையதாக நம்ம கருதுகிறோம். வளர்ச்சி அளவிற்குட்பட்டதால் அது அதிகரிக்கும் போது பெருக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்காது. ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த வளர்ச்சிங்கிறது நின்று போயிடும். வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படலாம் அல்லது ஏற்படலாம் கூட போயிடலாம். ஆனால் வளர்ச்சிங்கிறதுக்கும் முன்னேற்றங்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக இருப்பதில்லை. குழந்தை பருவத்தில் அதிகமாகவும், பிள்ளை பருவத்தில் குறைஞ்சும், மீண்டும் குமர பருவத்தில் அதிகமாகவும் இருக்குது. இது ஒரு வருஷம் டெட்டில் கேட்ட ஒரு கேள்வி. எந்த பருவத்தில் வளர்ச்சியின் வேகம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தை பருவத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பிள்ளை பருவத்தில் குறையும், மறுபடியும் குமர பருவத்தில் அதிகமாகுது. ஒரு குழந்தையின் வளர்ச்சி பிற குழந்தையின் வளர்ச்சியிலிருந்து வேறுபட்டு காணப்படலாம். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வளரணும்னு அவசியம் இல்லை. சில குழந்தைகள் ஒரு வயசில் நடக்க ஆரம்பிக்கலாம், சில குழந்தைகள் 8 மாதத்தில் நடக்கலாம், சில குழந்தைகள் 1.5 வயசில் நடக்கலாம். அதேமாதிரி பேச ஆரம்பிக்கும் போதும் சில குழந்தைகள் 8 மாதத்தில் பேசலாம், சில குழந்தைகள் 1.5 வயசில் கூட பேசலாம். ஸோ அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்குது. உடலின் வெவ்வேறு பாகங்களும் வெவ்வேறு விகிதத்தில் தான் வளர்ச்சி அடையுது. ஒரே மாதிரி இப்போ அந்த குமர பருவத்தில் ஆண்களுக்கான மீசை தாடி வளர்கிறது அந்த விகிதத்தில் ஒரே சமயத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே சமயத்தில் அதுமாரி மீசை தாடி வளர்றதில்லை. அது ஒவ்வொருக்கும் தனியார் வேறுபாடு உண்டு. அந்த வளர விகிதமும் வேறுபடும். அடுத்தது முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு உயிருடைய உருவத்திலையும் அமைப்பிலையும் ஏற்படும் மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்திலையும் அது எப்படி தன்னை மேம்பட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக குறிக்கிறதுக்கு பேர் தான் முன்னேற்றம்.
உயிரின் ஒட்டுமொத்த தரத்தை குறிப்பது தான் முன்னேற்றம். இதில் வளர்ச்சி இருக்குது, அதில் முதிர்ச்சி இருக்குது, கற்றல் இருக்குது, லேர்னிங் இருக்குது. இதனுடைய ஒரு கூட்டு விளைவால் ஏற்படுறது தான் முன்னேற்றம். இப்போ இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் வந்து ஒரு முதிர்ச்சி இருக்குது. இது அனுபவம் மூலமாக நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்குது. அது மூலயமா வந்து அந்த முன்னேற்றம் நிகழலாம். அதுக்கடுத்தது இது வந்து ஒரு வரிசைக்கிரமாக, இதுக்கடுத்தது இது நடக்கும், இதுக்கடுத்தது அந்த ஒரு வரிசைக்கிரமாக இருக்கும். இதுக்கு ஒரு திசை உண்டு. திசைனா மேல் நோக்கிய திசை அப்படிங்கிற மாதிரி. இந்த முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியானது. வயது வந்தவுடன் அல்லது பூப்பெய்தவுடன் இது நின்று விடுதில்லை. அப்போ எது நின்றுடும்னா வளர்ச்சி வந்து நின்றுடும். ஒரு வளர்கிறதுக்குன்னு ஒவ்வொரு ஆண்களுக்கும் அல்லது பெண்களுக்கும் அந்த 20 வயது அந்த 10 பருவம் முடிஞ்சு குமரப்பருவம் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதன் பிறகு வளர்ச்சிங்கிறது முன்னும், அதாவது உறுப்புகளுடைய வளர்ச்சி. ஆனால் முன்னேற்றங்கிறது அப்படி இல்லை. தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனதுக்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இதுபோல் ஒவ்வொன்றிலையும் இது வாழ்வியல் முன்னேற்றம், நம்மளுடைய நடத்தையில் முன்னேற்றம் இருக்கலாம். இது வந்து சாகும் முறையிலும் அந்த முன்னேற்றம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். உயிர் இயங்குவதில் ஏற்படும் முன்னேற்றம் தன்னுடைய சூழ்நிலைக்கு இசைவாக செயல்பட துணைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் முன்னேற்றத்தின் இயல்புகள் தான். முன்னேற்றங்கிறது பெரும்பாலும் வந்து ஒரு சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேற்றம் பன்முகம் கொண்டது, மெனி ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேர்கோடாக அமையாமல் சுருள் வடிவிலும் அமைகிறது. முன்னேற்றங்கிறது ஒரு சுருள் வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அடுத்தது கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சிலபஸில் வளர்ச்சிக்கு முன்னேற்றம், வளர்ச்சி உருப்பெருக்கத்தால் விளைவதால் துல்லியமாக அதை அளக்க முடியும். முன்னேற்றத்தை நம்மளோட அளக்க முடியாது, அதை நம்ம கண்காணிக்க முடியும். வளர்ச்சி அளக்க முடியும், முன்னேற்றத்தை நம்ம வந்து அளக்க முடியாது. அது தர அடிப்படையிலானது, அதனால் அது வந்து நம்ம கண்காணிக்க முடியும். வளர்ச்சி புறத்தன்மையோடு உற்று நோக்கி துல்லியமாக அளக்க முடியும். அந்த மெஷர்மெண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத நம்ம சரியாக அளக்க முடியும். ஆனால் முன்னேற்றம், நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ ஷார்ப்பாக நம்மளால் அளக்க முடியாது, அதை கண்காணிக்க தான் முடியும். வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி வர்றதில்லை. நம்மளுடைய அந்த அடலன்ஸ் பீரியடு, குமரப்பருவம் வந்த உடனே நம்மளுக்கான வளர்ச்சி வந்து நின்று போகுது. ஆனால் முன்னேற்றங்கிறது வாழ்நாள் முழுக்கதும் தொடர்ந்து வந்துட்டுருக்கிறது தான். ஒரு முன்னேற்றத்துடைய ஒரு உட்கூறு தான் வளர்ச்சி. முன்னேற்றங்கிறது பல வளர்ச்சி, அதனுடைய கற்றல், அப்புறம் நம்மளுடைய இது வந்து லேர்னிங்ஸ், நம்ம வந்து சூழ்நிலை, இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டது தான் முன்னேற்றம். அது வந்து ஒரு சிக்கலான ஒரு செயல்பாடு. ஆனால் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சியும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். உடலின் பல பாகங்களில் வளர்ச்சி ஏற்படுகிறது. உயிரின் ஒட்டுமொத்த இயக்கத்தில் மொத்தமாக ஒரே ஒரு இயக்கத்தில் வர்றது தான் முன்னேற்றம் சொல்கிறோம். வளர்ச்சி குறிப்பிட்ட திசையை கொண்டதல்ல. ஆனால் முன்னேற்றம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருக்கு ஒரு வரிசை கிரமம் இருக்குது. அதில் வந்து நேராக இல்லாமல் நம்ம வந்து கடைசி பாயிண்ட் இதில் பார்த்தோம் இல்லையா, சுருள் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வளர்ச்சியின் விகிதம் வாழ்க்கையின் எல்லா பருவங்களிலும் ஒரே சீராக இருப்பதில்லை. நம்ம இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது குழந்தை பருவத்தில் வேகமாகவும், குழந்தை பருவத்தில் குறைவாகவும், மறுபடியும் குமரப்பருவத்தில் வேகமாகவும் அந்த வளர்ச்சியின் விகிதம் இருக்குது. முன்னேற்றின் விகிதம் வாழ்க்கையின் எல்லா பருவங்களிலும் ஒரே சீராக அமைவதில்லை. இரண்டுமே எந்தெந்த சமயத்தில் டெவலப்மெண்ட் எல்லாமே ஒரே சமயத்தில் இருக்குமானா, ஒரே விகிதத்தில் வளர்ந்துட்டு இருக்குமானா இருக்காது. நம்மளுடைய லேர்னிங்கை பொறுத்தும் அதுக்கான சூழலை பொறுத்தும் தான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சியில் தனியால் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. முன்னேற்றத்திலையும் அந்த தனியால் வேறுபாடுகள் உண்டு. வளர்ச்சி மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது. இது முன்னேற்றங்கிறது என்னென்னா கற்றல், அதனுடைய அனுபவம், அதை வச்சு தான் முன்னேற்றம் தீர்மானிக்கிறது. ஸோ இதில் வந்து மரபுக்கான பங்களிப்பு குறைவாக இருக்குது. வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு வழிகோலாக அமையலாம், துணை புரியாமலும் போகலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம் பிற வகை முன்னேற்றத்திற்கு, அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டு இன்னொரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து துணை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஏற்கனவே சைக்கிள் கற்றுக்கிட்டவங்க 2 வீலர் ஓட்டுறது ஈஸி. ஸோ அந்த டெவலப்மெண்ட் இங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இதனுடைய இது. ஸோ இதுதான் இந்த ஒரு நம்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் த சைல்டு டெவலப்மெண்ட். ஒரு குழந்தையுடைய உருவாக்கத்தில் மரபும் சூழ்நிலையும் எவ்வாறு வந்து பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மரபு முக்கியமாக, சூழ்நிலை முக்கியமாக அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். சூழ்நிலை ஒருவனது வளர்ச்சியின் இயல்பின் அடிப்படையில் மரபு நிலை அன்று என்ற கொள்கைக்கு எதிராக வேறு சிலர் வாதிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 வகையான அறிஞர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து மரபு தான் சரி அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பேர் மரபுவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னொருத்தர் சூழ்நிலை இருந்தால் சரின்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள சூழ்நிலைவாதின்னு சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு இதில் பாருங்க, வாட்சன் அப்படிங்கிற ஒரு தீவிர சூழ்நிலைவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள், எத்தன்மை உள்ளவராக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூடியே சொல்லிவிடுங்கள். இக்குழந்தையின் மரபு நிலையை பற்றி எனக்கு சற்றும் கவலை இல்லை. சூழ்நிலையின் உதவி கொண்டே பேரறிஞர்களாகவோ பெரும் குற்றவாளியாக அவர்கள் உருவாக்கும்படி செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இவருடைய வாதம் என்னன்னா, எனக்கு உங்களுடைய அந்த ஹெரிடிட்டி மரபு பற்றி கவலையே கிடையாது, என்னுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் அவங்கள நல்லவங்களாகவோ கெட்டவங்களாகவோ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரபுவாதிகள் அப்படிலாம் கிடையாது, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மரபு அப்படிங்கிறது என்னன்னா, மரபு என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலைகளை குறிக்கிறது. பிறப்பின் போது ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்து பெறுகின்ற உடற்கூறு பண்புகள் அனைத்தும் மரபு நிலைக்கு உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய மரபுங்கிறது என்னென்னா, நம்ம அப்பாட்டிருந்து குழந்தைக்கு அல்லது அம்மாட்டிருந்து குழந்தைக்கு அல்லது அவங்களுடைய மூதாதைகிட்டிருந்து குழந்தைங்களுக்கு நிறம், அவங்களுடைய கண்ணி நிறம், உடல் அமைப்பு, தோழி நிறம், இது மாதிரி நிறையா ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மரபுன்னு சொல்கிறோம். சூழ்நிலை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோமோ அதை தான் நம்ம சூழ்நிலைன்னு சொல்கிறோம். அதுக்கான நிறைய ஆய்வுகள் இதில் இருக்குது. இப்போ இந்த மரபு விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு இனத்தின் வழித்தொன்றர்கள் அதே இனத்தை சேர்ந்தவையாக இருக்கும். இதன் காரணமாக தான் குழந்தைகள் தங்களின் பெற்றோரை ஒத்து காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விதி என்னென்னா, எந்த இனத்திலிருந்து தோன்றமோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடலியல் ரீதியாக நிறைய இருக்கும். மரபு நம்மளுடைய கேரக்டரும் அதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே காணப்படும் வேற்றுமைக்கும் மரபு காரணம். ஏன் சில குழந்தைகள் அப்பா மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு மரபு தான் காரணங்கிறாங்க. அதுக்கு காரணம் பின்னோக்கு நகர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது மரபு கூறுகளில். அதுக்கு என்னென்னா, உயரமான பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் பார்த்தா அவங்கள விட உயரம் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னோக்கு நகர்வு, அந்த மரபணுக்கள் பின்னோக்கு நகர்ந்து உயரமான பெற்றோர்களுக்கு குள்ளமான குழந்தைகள் பிறகுது. அதேமாரி நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு கருப்பு நிறத்தில் குழந்தைகள் பிறந்தாலும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பின்னோக்கு நகர்வுங்கிறாங்க. ஆனால் 2-3 தலைமுறையில் அவங்களுடைய அந்த தலைமுறைக்கான சராசரி உயரத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மரபு தான் காரணம்னு சொல்கிறாங்க. பெற்றோர்களை தவிர அவங்களுடைய இருவழி மூதாதையரிடமிருந்து, தாத்தா பாட்டியிடம் இருந்து கூட மரபு கூறுகள் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மரபு பண்புகள் சில தலைமுறைகளில் செயல்பாடு குன்றியும் அடுத்த தலைமுறைகளை பின் திடீரென எழுச்சி பெற்று விளங்குது. இப்போ தாத்தா கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் அப்பாட்ட இல்லாமல் இருந்து பேரண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சில தலைமுறையில் இல்லாமல் இருந்து வேறு ஏதாவது ஒரு தலைமுறையில் அந்த மரபணுக்கள் அந்த கேரக்டர்ஸ் எழுச்சி பெற்று விளங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆய்வுகள்னா, இந்த ஒட்டு ரக செடிகள் அந்த ஆய்வு இருக்குது. அப்புறம் ஒரு குழந்தைக்கு முன்னோர்ந்து ஜீன்கள் வாயிலாக கடத்தப்படும் குலநலன்கள் அதை பற்றி ஒன்று ஆய்வு இருக்குது. இது முக்கியமான ஆய்வு என்னென்னா, கால்டன் அப்படிங்கிறவர் இது ஏற்கனவே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. கால்டன் மேற்கொண்ட ஆய்வில் 800 ஆங்கில குடும்பங்களிலிருந்து 977 மேதைகள் கண்டறியப்பட்டு அவர்களின் உறவினர்களை ஆராய்ந்த போது அவர்களில் 537 பேர் புகழ்மிக்கவர்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒப்பீடு செய்யும் வகையில் 977 சராசரி நபர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது வெறும் 4 பேர் மட்டுமே ஃபேமஸாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அதிலிருந்து அவங்களுடைய எதை என்ன சொல்கிறாங்கன்னா, மேதைகளிடமிருந்து மேதைகள் தோன்றுவது தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வாதத்தைப்படி மரபு தான் ஒரு குழந்தைக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. பெற்றோர்கள் படித்தவங்களாக இருந்தால் குழந்தைகள் நல்லா படிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆய்வு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆய்வு கட்டாட் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. அவர் என்னென்னா, ஒரு மனவளர்ச்சி குன்றிய மனைவியை சாதாரண பெண் ஒருத்தியை மற்றொரு மனைவியாகவும் கொண்ட காளிகாத் அப்படிங்கிற ஒரு போர் வீரனின் பரம்பரையை ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த மனவளர்ச்சி குன்றிய மனைவியின் நேரடி வழித்தோன்றர்கள் 480 பேரில் 48 பேர் தான் சாதாரணமாக இருந்திருக்காங்க. 432 பேர் குடிகாரர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மனவளர்ச்சி குன்றியவர்களாகவும் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சாதாரண மனைவியின் வழித்தோன்றர்களில் 49% சாதாரணமானவர்களாகவே இருந்திருக்காங்க, ஆர்டினரி பர்சனாகவே இருந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மன குறைபாடு உடைய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சால் அந்த குழந்தைகளும் அவ்வாறே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
சாதாரண நிலையில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சால் அவங்க மூலிமா பிறக்கிற குழந்தைங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பர்ட் அப்படிங்கிறவர் இந்த நுண்ணறிவு தொடர்பு பற்றி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கார். எந்த விதமான உறவும் இல்லாதவர்களுக்கிடையே அந்த நுண்ணறிவு தொடர்பு 0%, தாய் வழி அல்லது தந்தை வழி முதல்நிலை உறவினர்கள், அதாவது தாத்தா பாட்டி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 12.5%, இப்போ அம்மா அப்பா கூட பிறந்த வாரிசு உடன்பிறப்புகள் மாமா அல்லது அத்தை அவங்கள்ட்டிருந்து 25%, பேர குழந்தைகள் தாத்தா அல்லது பாட்டிகளுக்கு இருந்தையே 25%. அதாவது முதல்ல சொன்னது வந்து தாத்தா பாட்டியோடைய அப்பா அம்மா அவங்கள்ட்ட, அதாவது நம்மளுடைய மூதாதையிலிருந்து 12.5%, மாமா அத்தட்டிலிருந்து 25%, தாத்தா பாட்டியிலிருந்து 25%, பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் இடையே 50%, அண்ணன் தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே 50%, இருக்கரு இரட்டையர்கள் அவங்களுக்கிடையே 50%, ஒரு கரு இரட்டையர்களுக்கு 90% ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு அவங்களுடைய இன்டெலிஜென்ட் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கரு இரட்டையர் அப்படின்னா அந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும்போது 2 கருகள் உருவாகி 2 குழந்தையாக பிறந்ததுன்னா அது இருக்கரு இரட்டையர்னு சொல்கிறோம். இந்த ஒரு கரு இரட்டையர் அப்படிங்கிறது என்னென்னா, கரு உருவாகும்போது ஒரு கருவாக இருக்கும், அதன் பிறகு 2ஆக பிளந்து 2 தனித்தனி குழந்தைகளாக பிறக்கும். இவங்கள தான் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த ஒரு கரு இரட்டையர்கள் தான் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே உயரம், ஒரு போல் இருப்பாங்க. ஜீன்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் இருக்கரு இரட்டையர்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் வந்து ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது 2மே ஆணாக இருக்கலாம், அல்லது 2மே பெண்ணாக இருக்கலாம். வெவ்வேறு உருவ அளவில் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கரு இரட்டையர்கள் ஆணுனா 2மே ஆண் தான், பெண்ணுனா 2மே பெண் தான். அவங்க 2 பேரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பார்கள். அவங்க 2 பேரும் ஸ்கூலில் சேர்ந்தாலும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த நுண்ணறிவுக்கு மட்டும் இல்லை, உயரத்துக்கு இதே போல் வந்து பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது சூழ்நிலை தான் முக்கியம் ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா கடற்கரை ஓரமாக பல தலைமுறையாக வாழ்ந்து வரும் சீனர்கள் தங்களுக்கிடையே மட்டும் திருமண உறவு கொண்டு வாழ்ந்த போதிலும் அவர்களுடைய சராசரி உயரம் சீனாவில் வாழும் சராசரி உயரத்தை விட அதிகமாக காணப்படுகிறாங்க. சீனாவில் வாழ சீனர்கள் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் அதே சீனர்கள் போய் வாழும்போது இந்த சீனாவில் இருக்கிற சீன உயரங்களை விட அவங்களுடைய உயரத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சூழ்நிலை தான் முக்கியம், மரபு முக்கியம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ஓநாய்களால் கடத்தி செல்லப்பட்ட அமலா கமலா அப்படிங்கிற 2 குழந்தைகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஓநாய்கள் மாதிரியே உணவு பட்டத்தை பிரிக்கிறது, 4 காலாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மரபு மூலயமானா அவங்க சாதாரணமாக நடந்திருக்கணும் தானே. அவங்க யாரும் பார்த்து நடந்தாங்கன்னா அந்த விலங்குகளை பார்த்து நடந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே விலங்குகள் மாதிரியே அவங்க நடந்திருக்காங்க. அப்போ அது வந்து சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐயோவா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரே மரபை பெற்றுள்ள ஒரு கரு இரட்டையர்கள்ட்ட வந்து ஒரு நர்சரி, அதாவது ஆரம்ப கல்வியை அழித்து அவங்களுடைய தேர்ச்சியை வந்து சோதித்து பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான அந்த மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரே மாதிரி. அதுக்கடுத்தது சில்பர்ட் அப்படிங்கிறவருடைய அந்த மேலை நட்டறிஞர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த சங்கர் அப்படிங்கிறவரும் ஆய்வுகள் நடத்தி இளங்குற்றவாளிகளுக்கு அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைகளும் ஏழ்மையான அந்த நிலைமையும் தான் காரணம். ஸோ இது சூழ்நிலை மூலயமா தான் இது வந்து இளங்குற்றவாளிகள் உருவாக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. சில்பர்ட் அப்படிங்கிறவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்த சங்கர் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க, சூழ்நிலை சார்பான ஆய்வுக்கு. இப்போ முடிவு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாவதற்கு, ஒரு குழந்தை நல்ல குழந்தையை வளர்வதற்கு மரபும் முக்கியம், சூழ்நிலையும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து நம்மளுடைய அந்த சைக்காலஜியில் இருக்கிற அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது, பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் என்னென்ன ஸ்டேஜ்னால், முதல்ல குழந்தை பருவம் இன்ஃபான்சின்னு சொல்கிறோம், பிறந்தது முதல் 3 வயது வரைன்னு சொல்லியிருக்காங்க. சில புத்தகத்தில் வந்து 2 வயது வரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 to 3 வயது வரைக்கும் இருக்கிறது வந்து குழவி பருவம், இன்ஃபான்சி பருவம்னு சொல்கிறோம். அது குழந்தை பருவம் கிடையாது, குழவி பருவம். இந்த சமயத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து வருவது குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம், சைல்டுஹுட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. முன் குழந்தை பருவம்னா 3 to 6 வயசு, பின் குழந்தை பருவம்னா 7 to 10 வயசு. பொதுவாக குழந்தை பருவம்னா 3லேருந்து 10 வயசு, அதாவது 11 வயசு வரைக்குமே எடுத்துக்கலாம், அந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும். அடுத்தது குமரப்பருவங்கிறதையும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. குமரப்பருவங்கிறது 11 to 13,
குமரப்பருவங்கிறது 13 to 15, குமரப்பருவம் 16 to 19 பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான அந்த ஸ்டேஜஸ். 19 வயசு வரைக்கும் நமக்கு வந்து குமரப்பருவங்கிறது 11லேருந்து 19 வயது வரைக்கும் குமரப்பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது முதிர் பருவம், முன்முதிர் பருவம், தளர்வு பருவம், முதுமை பருவம் இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அதுக்கான அந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படலை. நமக்கான அந்த பரீட்சைக்கு படிக்க வேண்டியது நமக்கு அந்த குமரப்பருவம் வரைக்கும் படித்தா போதும். ஸோ இப்போ குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரையிலான உடல் வளர்ச்சி போக்கு பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது 50 சென்டிமீட்டர் நீளமும் 3.25 கிலோ எடையும் கொண்டு முதல்ல பிறகுது. முதலாம் ஆண்டு முடிவில் 75 சென்டிமீட்டரும் 6 கிலோகிராமாகவும் மாறுது. அடுத்த 6 மாதத்தில் அதன் எடை 9 கிலோகிராமும் அது அதிகரிக்குது. குழந்தையின் தலைக்கும் உடம்புக்கும் உள்ள விகிதம் வந்து 4லிருந்து 1/8 என்று மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையின் கை கால்கள் அதிகமாக பயன்படுதல் நீளத்தில் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய வளர்ச்சி போக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 4லிருந்து 6 வயதுக்குள்ளே மூளையின் எடை வளர்ந்த மனித மூளையின் எடையில் ஒரு 0% இருக்குது, ரொம்ப வளரல. ஆனால் 8 வயதிற்குள் அவங்களுக்கு வந்து எவ்வளோ 93% வளர்ந்ததாக சொல்கிறாங்க. அதுமாதிரி உள் உறுப்புகளும் அதே போலவே வேகமாக செயல்பட்டு வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இதெல்லாம். ஸோ இது வந்து எது வரைக்கும் போகுதுன்னா நம்ம அந்த பூ பெய்தும் வரைக்கும் இது வந்து அதாவது அந்த குமரப்பருவத்தினுடைய முடிவு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 13 வயதில் பெரும்பாலான பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்ததில் அந்த சமயத்தில் ஆண் குழந்தைகளோட அவங்க எடை அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த குழந்தை பருவத்தில் அவங்களுக்கான உடம்பில் நடக்கிற மாற்றங்கள், வளர்ச்சிகள். இதில் முக்கியமான இன்னொன்று, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் இந்த குமரப்பருவத்தை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறீங்கன்னா சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து குமரப்பருவத்தினுடைய சிறப்பு இயல்புகள். அந்த குமரப்பருவத்தில் என்னென்ன சிறப்பு இயல்புனா உடல் வளர்ச்சியில் அதிரடியான மாற்றங்கள் வருது. அதுக்கடுத்து தன்னுணர்வு, செல்ஃப் கான்சியஸ் அவங்களுக்கு அதிகமாகுது. நிறைய நேரம் கண்ணாடி பார்க்குறது, தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அது மாதிரி தன்னுணர்வு அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது பாலுணர்வு அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வளர ஆரம்பிக்குது. சுயசார்பு பெற விளைதல், தங்களை தாங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. சக வயது தோழர்களின் நட்பு அவங்களுக்கு அதிகமாகுது. லட்சிய நோக்கமும் யதார்த்தமும் அந்த சமயத்தில் அதிகமாகுது. தொழில் தேர்வு, சுயசார்பு தேவையும் அதிகமாகுது. தென் லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பும் இப்போ அதிகமாகுது. இதெல்லாம் அவனுடைய சிறப்பு இயல்புகள். பிரச்சனைகளும் இதே போல தான். இப்போ ஏற்கனவே சொன்னது கிட்டத்தட்ட பிரச்சனைகளும், அதை நம்ம வந்து குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது நம்மளோட குவாலிட்டின்னு சொல்கிறோம். அதனால் செய்ய முடியலன்னா அதுவே நமக்கு பிரச்சனையாகவும் இருக்கும். தன்னை பற்றிய குழப்பம் அப்படிங்கிறது என்னென்னா தான் குழந்தையா அல்லது பெரியாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து சூழல் இருக்குது. தலைமுறை இடைவேளை, ஜென்ரேஷன் கேப்புங்கிறது, அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஜென்ரேஷன் கேப் வருது. அந்த சமயத்தில் அப்பா சொல்கிறதோ அல்லது அம்மா சொல்கிறதோ அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து பூமர் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ நிறையா அவங்களுக்கு வந்து அது வேண்டா வெறுப்பாக கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா தலைமுறை இடைவெளி. அதுக்கடுத்து எதிர்மறை மனப்பான்மையும் மரபு மீறலும். இந்த எதிர்மறை மனப்பான்மைங்கிறது ஏற்கனவே நமக்குன்னு ஒரு மரபு இருந்ததுன்னா ஏன் அதை அப்படி தான் செய்யணுமா, மாற்றி செஞ்சால் என்ன அப்படிங்கிற அந்த மரபை மீறி செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சமயத்தில் உருவாகுது. அதே போல் பாலுணர்வு இந்த சமயத்தில் அதிகமாக உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து தொழில் தேர்வில் தயக்கமும் குழப்பமும், எந்த வகையான தொழிலை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தயக்கமும் குழப்பமும் அவங்களுக்கு இருக்குது. மன வளர்ச்சி மிகுந்து காணப்படுது, எமோஷ்னலாக இருக்கிறது. ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு பிரச்சனையை அணுகாமல் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது, எமோஷ்னலாக அணுகிறது. அப்புறம் சுயசார்பு விளைவு, தன்னை பற்றி தானே வந்து தனக்கானதை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஒப்பார் குழு ஆதிக்கம், பியர் குரூப்ஸ், நண்பர்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறது. ஸோ அதனால தான் இந்த சமயத்தில் தான் சில தவறான போதை பழக்கங்களுக்கு அவங்க உள்ளாராங்க. ஸோ ஒப்பார் குழு ஆதிக்கம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான பிரச்சனைகள். தென் நம்மளுடைய அந்த கடைசி கான்செப்ட் வந்துடும், உடலியல் வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குழந்தைகள் உடல் வளர்ச்சி முழுமையாக இணைந்து நிகழ்வு தான் உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மன வளர்ச்சி அப்படிங்கிறது இன்டலெக்சுவல் அல்லது மென்டல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். இது அறிவுத்திறனுக்கு அதிலிருந்து வருவது, கற்பனை செய்கிறது, சிந்திக்கிறது, ஆராய்ந்தறிகிறது, புலன்காட்சி, நினைவிலிருந்து திரும்பி கொண்டு வருது, வேறுபடுத்துறது, பொதுமைப்படுத்துதல், தொடர்பு படுத்துதல், இது மாதிரி பல வளர்ச்சியை சார்ந்து தான் இதனுடைய மேம்பாடு தான் நம்ம மன வளர்ச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கடுத்து மன வெளிச்சி வளர்ச்சி, அதாவது அறிதிறன் வளர்ச்சி வேறு, இந்த எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டுங்கிறது வேறு. நம்ம இன்டலெக்சுவலாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம எமோஷ்னலாக எந்த சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். மனவெழுச்சி வளர்ச்சி குழந்தை பிறப்பின் போது இருக்கும்போது மனவெழுச்சியான பொதுவான பரப்பிலிருந்து படிப்படியான வளர்ச்சி மூலம் பயம், கோபம், மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை, அருவருப்பு போன்ற பல்வேறு மனவளர்ச்சிகள் அமைய பெற்று அவற்றை பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான வகையில் வெளிப்படுத்த கற்று உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் மனவெழுச்சி முதிர்ச்சி அடைதலை மனவெழுச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ இது கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. குழந்தை பருவத்தில் முதல்ல தோன்ற மனவெழுச்சி எது அப்படின்னா பயம், அதுக்கடுத்து கோபம், அப்புறம் மகிழ்ச்சி, துக்கம். ஸோ இப்படியே படம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எந்த சமயத்தில் எதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மனவெழுச்சி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமூக வளர்ச்சி, சோஷியல் டெவலப்மெண்ட். நம்ம பிறக்கும்போது ஒரு இந்த சமூகத்தோட ஒட்டி உறவாட இயலாத ஒரு இதில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து உறவு நம்மளுடைய அந்த அணுகுமுறை அதில் இருந்து நம்ம சமூகத்து கூட ஒரு இணக்கமான முறையில் பழக வைக்கிறது அல்லது பழகிறது, அதுதான் சமூக வளர்ச்சி, சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சமுதாயத்தின் நெறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது, இந்த சமுதாயத்துக்கான உணர்வோடு நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது தான் சமூக வளர்ச்சி. தென் இறுதியை நம்ம பார்க்குறது மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி. சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமூகம் என்ன நமக்குன்னு சில விதிமுறைகளை சொல்லுதோ அதன்படி நம்ம வளர்கிறது அப்படிங்கிறது தான் ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. எது சரியோ அதை செய்கிறது, எது சரியில்லைன்னு சொல்லுதோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த முதல் யூனிட். இந்த முதல் யூனிட்டில் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி இதில் இருக்கிற செய்திகளை படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. இந்த செய்திகள் அனைத்தும் என்னென்னா, நான் ஏற்கனவே டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போதோ அல்லது பிஎட் படிக்கும்போதோ அல்லது எம்எட் படிக்கும்போதோ படித்த புத்தகத்தில் இருந்து அங்கங்கே எடுத்து இதை நம்ம பண்ணிருக்கோம். இதில் பெரும்பாலான இது என்னென்னா, நாகராஜன் அப்படிங்கிற அந்த ஆத்தர் பதிப்பகம், அது அவங்களுடைய புத்தகம் தான் இது பெரும்பாலான பங்கு வகிக்குது. ஸோ இது நம்ம சைக்காலஜி படிக்கும்போது முழுக்க அப்படியே இந்த புத்தகத்தில் இருந்து தான் கேட்பாங்கன்னு எதையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜி இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இந்த கான்செப்ட் ஓரியன்டாக என்ன கேள்வி கேட்டாலும் அதை விடையளிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம்.